அதாவது பிரேக்கப்புங்கிறது நல்ல முறையில் பிரேக்கப் ஆகணும். நீங்கள் வேண்டாம் ஒரு உறவு வேண்டாங்கிறது அது ஒரு சுமூகமாக பிரிஞ்சு போகிற அளவுக்கான புரிதல் இருக்கணும். அது நம்ம நாட்டில் இல்லை. வெளிநாடுகள்லாம் வந்து டிவோர்ஸ் ஆன ஃபேமிலியே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க ஒரு சண்டேஸில். திடீர்னு இவங்க வீட்டு குழந்தை அந்த வீட்டுக்கு போகுது, அவங்க வேற ஒரு கணவனோடு வர்றாங்க, இவங்க வேற ஒரு மனைவியோடு வர்றாங்க. பட் அந்த அளவுக்கான மனோபக்குவம் நம்மள்ட்ட இல்லை. அநியாயமாக ஒரு பையனோட உயிர் போயிட்டு, அதுவும் உங்களோட காதல்னால. இப்போ இந்த பொண்ணு வேறு யாரையே கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக தானே இருக்க போகுது. ஆனால் அவன் செத்தவன் தான், அவங்க வீட்டுக்கு புள்ள கிடையாது. இதே பெண்ணுக்கு சொல்கிறேன், பெண்ணு பிரேக்கப் பண்ணுது, இதே பையன் மனோஜ்குமார் தற்கொலை பண்ணிக்காமல் கத்தி எடுத்துகிட்டு வந்து உங்களே ஏதாவது பண்ணியிருந்தாக்க தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனை தானே. உங்கள் உயிரும் போயிடும், அவன் வாழ்க்கையும் போயிடும். ஸோ எப்படி நடந்தாலும் நம்ம க்ரைம் இருக்கக்கூடாது, அஃபென்ஸ் இருக்கக்கூடாது, க்ரைம் ரேட்டிங்ஸ் ஏறக்கூடாதுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஒருத்தவனோட சேர்ந்து வாழலாம், பயணிக்கலான்னா அவனை லவ் பண்ணுங்கள். அதே ஒரு பொண்ணை நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்னா, இந்த பொண்ணு ஃப்யூச்சரில் அவங்க செட் ஆகுனா லவ் பண்ணுங்கள். ஒரு பையனை லவ் பண்ணுறீங்க, அவன் சாதியில் கீழே இருக்கான், அதனால் ஒரு ஆணவ கொலை ஏற்படுது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தானே.